ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் யார் தெரியுங்களா? செல்லப்பா பொண்ணு. செல்லப்பா எக்ஸ்ட்ரா அந்த சாதி சேர்க்க வேண்டியது வரும். அதனால ப்ராப்ளம் நான் சேர்க்கக்கூடாது. செல்லப்பன் பொண்ணு நானு. சரிங்களா? செல்லப்பன் பொண்ணுக்கு செல்லப்பாவுக்கு பிறந்தது 2 பையங்க தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கம்னாட்டிக்கு சொல்லிட்டு இருக்காங்க. 2 பசங்க மட்டும் தானாமா. 3வதா நான் பொறந்தேன். ஆனா 3வதா பொறந்தது வந்து அட்ரஸ் சரியா போயிருச்சாமா. ம். செல்லப்பனுக்கு பொறந்தோனே அட்ரஸே இல்லைன்ட்டாங்க. அது என்னமோ தெரியலைங்க. 3 பேர் பொறந்தோம். 3 பேர் நல்லா தான் பொறந்து வளர்த்துனாங்க. நாங்க வளரல. அவங்க தான் வளர்த்துனாங்க கஷ்டப்பட்டு. அவங்க பெத்த கடமைக்கு அவங்க என்னென்னலாம் செய்யணுமோ, அத தாராளமா செஞ்சுட்டு போயிட்டாங்க. சரிங்களா? ஆனா, அதுல ஒருத்தன் வந்து, "நீ செல்லப்பனுக்கு பொறந்ததுக்கு அட்ரஸே இல்ல போடி தேவடியா" அப்படிங்கிறான். இன்னொருத்தன் என்ன பண்றான், அப்படியே முணுக்கு முணுக்குன்னு இருந்துகிட்டு, எங்க அம்மா இருக்கிற வரைக்கும் நல்லவனாட்டு நடிச்சுட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறாங்க தெரியுங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க தெரியுங்களா? அம்மா வந்து கண்டிஷன் மாறுற நிலைமையில இருக்கும்போதே, என்ன பண்ணிட்டாப்படி, சும்மா அப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சண்டை. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. "டேய் கம்முனு கடங்கடா." ஸ்டார்ட் பண்ணிட்டு, ஆச்சா போச்சா அம்மா இங்க அமுக்கிட்டு கிடக்குறாங்க. வேலை செய்யல புடிக்கல அப்படின்ட்டு. நான் வேலை செய்ய மாட்டேங்க. என்னால எனக்கு உடம்பு முடியல, நான் வேலை செய்ய மாட்டேன். நான் எதுக்கு செய்யணும்? ஏன் நீங்கலாம் மனுஷன் இல்லையா? நீங்க செய்யக்கூடாதா? பொண்ணுன்னா பொண்ணு மட்டும் தான் செய்யணுமா? பொண்ணு மட்டும் ஆயா, அப்பாவுக்கு வந்து எல்லா படிப்படியும் செய்யணும். சொத்த மட்டும் நீங்க வாங்கிட்டு நக்கு நக்குன்னு நக்கிட்டு போயிருவீங்களா? ம். ம்ஹ்ம். செல்லப்பாவுக்கு பழனி அம்மாளுக்கு பிறந்து 3. சரியா? இத சொன்னா 4 1 இறந்துருச்சு குழந்தையிலேயே. அதுக்கப்புறம் 3 2 பசங்க, 1 பொண்ணு. பேரெல்லாம் சொல்ல மாட்டேன். எங்க அப்பா பேரு செல்லப்பா. செல்லப்பான்னா உலகத்துல 1000 பேர் செல்லப்பா இருப்பாங்க. சொல்லியிருக்கிறேன். பாக்குறாங்க. தெரியாம கேட்கிறேன். எப்படிதான் உங்களுக்கு அப்படி ஒரு கிறுக்கு புத்தி வந்துச்சு? மானங்கெட்ட ஈனக்கெட்ட புத்தி அது. ம். நீ எந்த நேரத்துல நீ எத பேசியிருக்கணும், எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னு கொஞ்ச நாள் வரமுறை தெரிய வேண்டாமா? நம்ம இந்த டயத்துல போய் இப்படி பேசணும்னா, நம்மள எல்லாம் தப்பா நினைச்சிருவாங்கன்னு நினைக்க மாட்டாங்களா? கொஞ்சம் கூட இத நினைச்சு பார்க்கல? அ எப்படி பேசணும், எத எப்படி பேசணும் தெரியல கொஞ்சம் கூட. அட கூமட்ட நாய், நீங்க 2 பேரும் 10வது படிச்சீங்களாடா? நான் 2வது தான்டா படிச்சேன். உங்க அம்மாவுக்கு எழுத தெரியுமா? அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எங்க பொண்ணுகிட்ட. ஏன்னா என் புள்ள எம்பிஏ வரைக்கும் படிக்க வச்சேன். நான் படிக்க மாட்டேனா? ஆனா, ஃபர்ஸ்ட் படிக்கல. அதுக்கப்புறம் வந்து பொண்ணு படிச்சுட்டு இருந்தா, அத வச்சு நான் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு எல்லாமே இங்கிலீஷ், தெலுங்கு, தமிழ் எல்லாமே படிக்கிற மாரிக்கு வந்துருச்சு. அது நான் என்ன பண்ணட்டு? அது ஆட்டோமேட்டிக்கா பூந்து வந்துருச்சு. நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த மாரி இருக்கும்போது, ஆமா என் பூனைய கூட்டிட்டு வந்தேன். அந்த பூனை தான் எனக்கு உயிரு. அந்த பூனையும் நானும் தனியா அனாதையா இருந்தோம். அந்த பூனைய கொண்டுட்டு வந்தப்ப, அத விட்டு போட்டு நான் மற்ற வேலைய பார்க்க முடியாது. எனக்கு அப்ப பூனை தான் பெருசா இருந்துச்சு. பார்த்தேன். ம். சரி, நீ நெனச்சுட்ட. என் வூட்ல என்ன திங்கிறேன்னு கேட்டா? சொல்லு. என் வீட்ல வந்து திங்கிற எதடா உன் வீடு? செருப்புலயே அடிப்பேன்டா. மண்ணாங்கட்டி பையனே! எதடா உன் வீடு? என்ன வார்த்தையடா விட்ட? ஆமா வந்துட்டு பாட்டுக்கு ஃபோன் குட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிற. நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஆ, ஆ. அப்பாவுக்கு எல்லாம் நானே பார்த்தேன். மொத்தம் ஒரு